गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 26/6/2026ஆம் ஆண்டு. திருக்கடித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55. திதி இன்று முழுவதும் துவாதசி திதி. நட்சத்திரம் இரவு 9:41 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம். நாம யோகம் பிற்பகல் 2:24 வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் காலை 11:45 வரை பவகரணம், அதன் பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 9 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 9:41 வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது மகாலட்சுமி வழிபாடு, அம்மன் வழிபாடு. அதே மாதிரி இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதில் அட்சதை வச்சு 5 ஏலக்காய் 5 கிராம்பு, அது கூட கொஞ்சம் பச்சை கருப்பரை வச்சு கொண்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். நம்ம மற்ற விஷயங்களை கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், கடகத்தில் புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார். சிம்மத்தில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைய தினம் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அது ப்ராப்பராக எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதே போல் இப்போ நாங்கள் புதுசாக திருமண தகவல் மையம் அது ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டு வந்தோம். நிறைய திருமணங்களும் நடத்தி வச்சுருக்கோம். இப்போ கூட ஒரு திருமணம் நடக்க போகுது. அந்த மாதிரி திருமணம் பதிவு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆண் பெண் இது மதசார்பற்ற திருமண தகவல் மையம். ஏன்னா சில பேர் நாடார் சமூகம், கிறிஸ்டின் சமூகம் அப்படி சார்ந்து, முதலியார், வன்னியர் அப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே அப்படி இல்லை. இது ராஜராஜேஸ்வரி திருமண தகவல் மையம் அப்படின்னு. இது கிட்டத்தட்ட நாங்கள் 15 வருஷமாக நடத்திக்கிட்டு வரோம். ஆனால் வரவங்க கிட்ட வாங்கி அப்படியே நாங்கள் அதை பண்ணிட்டு வந்தோம். இப்போ நிறைய இடத்துல பெண் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால பதிவு பண்ணி வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் தகவலை சொல்கிறோம். அதனால் அதாவது நிறைய ஆண் பிள்ளைங்க தான் அதிகமாக இருக்காங்க, பெண் பிள்ளைங்க அதிகமாக இல்லை. அதனால் எந்த சமூகத்தினராக இருந்தாலும் உங்களுடைய பயோடேட்டா, அதே மாதிரி உங்களுடைய ஜாதகம் எல்லாத்தையும் நீங்கள் வேணும்னா அட்ரஸ் கூட தரேன். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு 500 ரூபா கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நாங்கள் நிறைய வாங்கிறதில்ல. சில இடத்துலலாம் 3000 4000 வாங்குகிறாங்க. இந்த 500 ரூபா அப்படின்றது உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும். அதுக்குள்ளே எதனா பெண் பிள்ளையாக இருந்தால், ஆண் பிள்ளை ஏதாவது வந்ததுன்னா, உங்களுக்கு வரன் வந்ததுன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம். நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, ஆண்களுக்கு வரன் வேணும், அதாவது மணமக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா?
இந்த நம்பர்லாம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து வரும். அந்த நம்பருக்கு 2 நம்பர் இருக்குது, 2 நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ நாங்கள் நிறைய அதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த 21ஆம் தேதி கூட ஒரு நிச்சயம் வச்சுருக்கோம். அதனால் வந்து பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ரொம்பலாம் காசு கிடையாது. நாங்கள் இந்த 500 ரூபா கூட எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நாங்கள் நிறைய வாங்கினது இல்லை, காசே வாங்காமல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஃபைல் பண்ணுறதுக்காக தான் இந்த காசு. இப்போ நீங்கள் அனுப்புகிற காசு நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் இல்லையா, பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபைல் போட்டு வைக்கணும் இல்லையா, உங்கள் ஃபோட்டோவும் அனுப்பணும். சரிங்களா? ஃபோட்டோ அனுப்பாமல் வெறும் இது மட்டும் அனுப்பாதீங்க. சரி, இன்றைக்கி ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு எல்லாமே வீடை சுத்தம் பண்ணி எல்லாம் செய்யணும். எதுக்காக? நிறைய பணம் வரணும், இருக்கிற பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது எல்லாரும் வீடெல்லாம் தொடச்சி நல்லா கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோம். இதுக்கு ஒரு பரிகாரம் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், பணம் வருவதற்காக நிறைய வந்து பணம் சேரணும், அந்த பணம் வந்து செலவாகாமல் இருக்கணும், நிறைய செலவு, அதாவது விரயங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம். என்னன்னா, வசம்பை எடுத்து, அது பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கடையில் கேட்கும்போது பேர் சொல்லாதுன்னு கேளுங்க. அதை தீபத்தில் என்ன பண்ணுங்க, சுட்டு சாம்பல் ஆக்கிடுங்க. நல்லா சாம்பல் ஆக்கி அந்த சாம்பலை என்ன பண்ணுங்க, ஒரு வெள்ளை துணி ஸ்கொயராக எடுத்துக்கோங்க, அதில் அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து மூட்டையாக கட்டி, அதாவது ஒன்று சுக்கிர ஓரையில் செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை, மதியம் 1 to 2 சுக்கிர ஓரை, இரவு 8 to 9 சுக்கிர ஓரை வரும். அந்த ஓரையில் இந்த துணியில் பச்சை நூல் கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைத்தால் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும், செலவு குறையும். சரிங்களா? அதே மாதிரி இதை வந்து வருடத்திற்கு ஒரு முறை மாற்றி வைக்கலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றி. உங்கள் மனசுக்கு இல்லை இதை மாற்றணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதை மாற்றி வைக்கலாம். சரிங்களா? இந்த பரிகாரம் செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை, முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் புதியவர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அதனால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இப்போ வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தை 7 சனியாக இருந்தாலும் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் 12ஆம் இடம்ன்றது விரயம் தானே, அந்த விரயத்தை வீடு மனை வாங்குவதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழல் இன்றைய தினம் இன்றைக்கி இருக்குது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகள்லாம் இன்றைக்கி ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு குழப்பம் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி ஒரு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம், அதாவது கடன் எல்லாம் நிறைய இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி பண வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் உங்களுடைய பார்வை அப்படின்னும் போது
உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு புதிய இலக்கு, ஒரு புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல மேன்மை இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் உங்களுக்கு மறையக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நலம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, மேலதிகாரிகளின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறி, அதாவது எந்த ஒரு வேலையிலையும் பண வரவுல இதெல்லாம் இழுபறி இருந்ததெல்லாம் இன்னைக்கெல்லாம் அது மறைந்து நல்லதொரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். சின்ன சின்ன தொழில், குறுந்தொழில், சிறு தொழில் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சிறு தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம், எதிர்பாராத ஒரு பண வரவு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்கால செயல் திட்டங்கள்லாம் இன்னைக்கு நீங்களே அதை எப்படி செய்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்றத யோசித்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மனசில் ஒரு புதுவிதமான ஒரு தேடல் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் துறை, இந்த காப்பீடு துறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். பொன் பொருள்கள் பற்றிய சேர்க்கை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் மனமிட்டு பேசுங்க, அதன் மூலம் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். குடும்பத்தில் மனமிட்டு பேசுவதன் மூலம் புரிதல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆனால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பொறுமையோடு இன்னைக்கு கையாண்டால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதிசய வடதிசை, அதிசய 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோருடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெரியோர்களின் ஆலோசனை ஒரு புதிய தெளிவை உங்களுக்கு உருவாக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதனால் ஆதாயமும் ஏற்படும். இந்த வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இன்றைக்கி அலைச்சல் இருந்தாலும் அதனால் ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியிலே குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன், புதன் எல்லாமே 3க்கு 12க்கு அதிபதியான புதனும் இருக்குது. அதனால் சளி சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது, வாயு சம்மந்தப்பட்டது, அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. 7ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால திருமணமாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி கல்வியில் இருந்து வந்த
மாணவர்களுக்கு ஒரு ஆர்வமில்லாத தன்மையெல்லாம் விலகி ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசய நாராமன் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தெளிவு, ஒரு மன தெளிவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு ஆர்வமில்லாமல் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மை இருந்ததெல்லாம் இன்றைய தினம் விலகி சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள். தன வரவு நன்றாக இருக்கும். முயற்சி, எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்னைக்கு முயற்சி எடுத்தால் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி இந்த அரசு சார்ந்த ஒரு பரீட்சை எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விரயங்கள்னால் என்ன, இப்போ படிக்கிற பசங்களாக இருந்தால் ஃபீஸ் கட்டணும், அது இது செய்யணும், காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, அந்த மாதிரி ஒரு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா 7ல் ராகு 8ல் சனி பகவான் இருக்கிறதுனால, அஷ்டம சனி ஓடுறதுனால குரு பார்க்குறாரு தான், இல்லைன்னு சொல்லலை. அதான் சொல்லுவாங்க, கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதை பாருங்கள், முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் வேலையில் வேகத்தை கூட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. திட்டமிட்ட வேலைகள்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கைகூடும். இன்னைக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா எப்பொழுதுமே சந்திரன் 3ஆம் இடத்துல இருந்தாலே உங்களுக்கு எல்லாம் சிறப்பான ஒரு நாளாக அமையும். அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி தொழிலில் வேலையில் முயற்சி எடுத்தால் இன்றைய தினம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்ற நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வேகம் அதிகரிக்கும். அந்த வேகத்தை தொழிலில் வியாபாரத்தில் காட்டுங்க. கோபத்தை குறைத்து கொள்வது நன்மை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி தந்தையால் இருந்து வந்த சில பிணக்குகள்லாம் விலகும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு விரையாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை ஏற்படும். தந்தையால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். ஆனால் தந்தையோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதுமாதிரி குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கல்யாணம் ஆகாத, திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். எதிர்பாராத ஒரு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு வெளிப்படுத்தி அதன் மூலம் நல்ல ஒரு சுகமான ஒரு அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது நகை அடமானம் வச்சுருந்தாலோ ஏதோ பொருள் அடமானம் வச்சுருந்தாலோ அதை மீட்கக்கூடிய தன்மையும் ஏற்படும். அதை பற்றிய கவலை ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இருந்தாலும் அதை மீட்கக்கூடிய ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தன வரவுகள் மூலம் வங்கி இருப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே பிரிவினை இருந்தால் அவர்களெல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்பட 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் இப்பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும்
ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதுதான் முக்கியம். வயிறு சம்மந்தப்பட்டது, கை கால் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கழுத்து எலும்பு சம்மந்தப்பட்டது, இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா உடனடியாக பார்த்துக்கொள்வது நன்மையை தரும். இந்த நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகிசை அதிசய எட்டாமை அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனதில் ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் இடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். வேலை சம்பந்தமான ஒரு ரகசியங்களை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த செயல்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி கல்வித்துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் சென்று அதன் மூலம் மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. புதிய முயற்சிகள் தொடர்பான பயணங்கள்லாம் இன்னைக்கு கைகூடும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நன்மையை தரும். சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்வது இன்னும் அதைவிட நன்மையை தரும். கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்லுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இன்னைக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் இன்னைக்கு ஆதாயம் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவி, அதாவது கணவனாக இருந்தால் மனைவியினுடைய ஆரோக்கியம், கணவனாக இருந்தால் அவங்க மனைவியாக இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினால் சிறப்பாக இருக்கும். கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் இன்னைக்கு குறையும். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க இல்லை கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நன்மையாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் இன்றைக்கி குறையும். மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சுபமாக இன்றைக்கி இருக்கும். சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வேலை, சகோதர வழியில், அதே மாதிரி பங்காளிங்க வழியில், இதிலெல்லாம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கின்ற ஒரு தன்மையே இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. தொழில் வியாபாரத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தொழிலில் மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் இன்னைக்கு அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. என்ன ஒன்று, தந்தை வழியில் செலவுகள் கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. பிள்ளைகளால் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை. குரு பார்க்கலையே அப்படின்னு நினைக்கலாம். குரு 2ஆம் வீட்டை பார்க்குது, அதாவது குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போதும் திருமணம் இங்கே கைகூடும். அதே மாதிரி தன வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது.
வேலையில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். அதன் மூலம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். எண்ணிய முடிவுகளில் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி இந்த ஹோட்டல் தொழில், ரியல் எஸ்டேட் தொழில் இவங்க பண்ணுறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் இன்றைக்கி. அதே மாதிரி இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாள், யோகம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிசய கிழக்கு அதிசய 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கலன்னு நினைத்த ஒரு சில விஷயத்துக்கு இன்றைக்கி முடிவு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வேலை செய்பவர்களுக்கு இன்றைய தினம் மேலதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதே சமயத்தில் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் வராத பணம் வருகின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பார்த்த கடன் உதவிலாம் சாதகமாக அமையும். குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி வீடு மனை இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. நிறுவனங்களில் ஒரு மேலதிகாரிகளாக இருப்பவர்கள் உங்களுடைய நிர்வாக திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி இன்றைய நாள் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசய 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்படுவது நன்மையை தரும். அதாவது குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலும் 12ஆம் இடத்தையும் அதே மாதிரி 2ஆம் இடத்தையும் பார்ப்பதால் விரயங்கள் தவிர்க்கப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் விலகும். அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். உறவுகளிடத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வியாபாரத்தில் திடீர் செலவுகள்லாம் ஏற்படும். அலுவலக பணிகளில் வேறு யாரிடமும் கொடுக்காமல் நீங்களே நிதானமாக அதை செய்வது நல்லது. அதே மாதிரி சில சீக்ரெட்டான விஷயத்தை யாரிடமும் பகிராமல் இருப்பது நன்மையை தரும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களில் பயணம் செல்லும் போது கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. மற்றபடி இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க. வேலையாட்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்காதீங்க. பொறுப்புகள் ஒப்படைத்தால் அதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருப்பது நன்மையை தரும். அதே போல் எந்த ஒரு செயல் செய்தாலும் நிதானித்து செயல்படுங்கள். வாக்கு கொடுக்காதீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ளெல்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும்.
எதை செய்தாலும் இன்னைக்கு பொறுமையோடும் நிதானத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவது நன்மையை செய்கின்ற நாளாக இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கவனத்தோடு இருங்க. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்கின்ற நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதாக அமையும். அதனால் கவனமாக இருங்க. விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு போங்க. ஏன்னா ரேவதின்றது புதன் சார்ந்த ஒரு நட்சத்திரம். அதனால் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போனால் எல்லா தடைகளும் விலகும். அதிர்ஷ்ட மேற்கிசை அதிர்ஷ்ட 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலமும் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம், அதே மாதிரி வண்டி வாகனம் வைத்து தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு கவனத்தோடும் விவேகத்தோடும் இருப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.